லூக்கா 19:10. இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார் என்றார். இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார் என்றார். கர்த்தர் நல்லவர். இந்த வார்த்தையை எப்பொழுது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொன்னார்? வேதாகமத்தில் அதற்கு முந்தின வசனங்களை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களானால், அங்கு சகை என்ற ஒரு மனுஷன் இயேசு எப்படிப்பட்டவரோ என்று பார்க்க வகை தேடி அவன் காட்டத்தி மரத்தில் ஏறி அமர்ந்திருப்பான். அந்த வேளையில இயேசு அதை அறிந்து அந்த மரத்திற்கு கீழாக வந்து, சகைவே, நீ சீக்கிரமா இறங்கி வா, நான் வீட்டிற்கு வர வேண்டும் என்று சொல்லி இயேசு சொல்லுவார். அவன் சந்தோஷத்தோடு கூட இறங்கி இயேசுவை அழைத்து கொண்டு அவன் வீட்டுக்கு போவான். போகும் பொழுது சுற்றி இருக்கக்கூடிய ஜனங்கள் எல்லாம் சொல்லுவார்கள், இவர் பாவியான மனுஷனுடைய வீட்டுக்கு தங்க போகிறார் என்று சொல்லி அங்கே எல்லோரும் கத்தின உடனே அவன் சொல்லுவான், என்னுடைய ஆஸ்திகளில் பாதி ஏழைகளுக்கும், அநியாயமாய் யாரிடத்தில் ஒன்றை வாங்கினதென்றால் அதை நாளத்தனையாக திரும்ப செலுத்துகிறேன் என்று சொல்லி சொல்லும் பொழுது அங்கு ஆண்டவராய் இயேசு சொல்வார், இந்த வீட்டிற்கு ரட்சிப்பு வந்தது என்று சொல்லி. இதையெல்லாம் நாம் அறிந்திருக்கிறோம். அப்பொழுதுதான் இயேசு கிறிஸ்து இந்த காரியத்தை சொல்லுகிறார். இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார். பாவியான மனுஷன்தான். ஆனாலும் அந்த பாவியான மனுஷனையும் மீட்டெடுக்கவே இயேசு இந்த உலகத்துக்குள் மனிதராக அவதரித்தார். ஒருவேளை இந்த நாட்களில் உலகம் அந்த மனிதனை பார்த்து பாவி என்று சொல்லி ஒதுக்க பார்த்தது. ஆனாலும் இயேசு அந்த பாவியான மனுஷனிடத்துல தங்க போனார். அந்த வீட்டிலே தங்க போகும் பொழுது தான் இயேசு இவைகளை சொல்லிவிட்டு சொல்லுகிறார், இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமார் வந்திருக்கிறார் என்று. இழந்து போன பரிசுத்தத்தை நம்முடைய வாழ்க்கையிலே நாம் இழந்து போன எல்லா பரிசுத்தத்தையும் நமக்கு திரும்ப பெற்றுக் கொடுப்பதற்காக இயேசு இந்த உலகத்துக்குள் மனிதனாக அவதரித்தார். நம்முடைய பாவத்திற்கு பரிகாரியாக, நம்முடைய பாவத்தை போக்கக்கூடிய பரிசுத்த பலியாக தம்மையே சிலுவையில் ஒப்பு கொடுத்ததினாலே அவருடைய ஏறப்பட்ட இரத்தம் நம்முடைய பாவங்களை கழுவுகிறது. அவருடைய இரத்தத்தினாலே உண்டாயிருக்கிற பாவ மன்னிப்பு நமக்கு அது செயல்படுகிறது. நாமும் பாவ மன்னிப்பு நிச்சயத்தை பெற்றுக் கொள்கிறோம். ஆகவே ஆண்டுடைய வார்த்தை சொல்றது, இழந்து போனதை தேட ரட்சிக்கவே மனுஷகுமார் வந்திருக்கிறார். நாம் இழந்து போன அந்த பரிசுத்தத்தை, இழந்து போன அந்த ரட்சிப்பை அவர் திரும்ப பெற்றுக் கொடுக்கவே அவர் அடிமையின் ரூபமாக மனுஷ சாயலாக மாறி மரணத்தை ருசி பார்த்தார் என்று நாம் வேதத்திலே பார்க்கிறோம். நமக்காக அவைகளை எல்லாம் சகித்து கொண்டு நமக்காக அடிமை ரூபம் எடுத்து இந்த உலகத்துக்குள் வந்து அவர் நமக்காக மரணத்தை ருசி பார்த்தார். 3வது நாள் உயிரோடு எழுந்தார். அவை இழந்து போன பரிசுத்தத்தை, மனுக்குலத்தின் பரிசுத்தத்தை திரும்ப மனுக்குலத்திற்கு பெற்றுக் கொடுக்க வந்தார். அதே வேதத்தினை தொடர்ந்து வாசிக்கும் போது, இழந்து போன நம்முடைய அதிகாரம், ஆளுகை, இந்த உலகத்தில் ஆண்டவர் மனிதனை படைத்த பொழுது சகலத்தையும் படைத்து விட்டு எல்லாவற்றையும் நீ ஆண்டுகொள், கீழ்ப்படுத்தி ஆண்டுகொள் என்று சொல்லி இருக்கிறது. எல்லாவற்றையும் கீழ்ப்படுத்துகிற ஒரு பெரிய அதிகாரத்தை கொடுத்தார், ஆசீர்வாதத்தை கொடுத்தார். ஆனால் அவன் என்றைக்கு பாவம் செய்தான் அன்றைக்கு அந்த அதிகாரங்கள் எல்லாம் செயலிழந்து போனது, அது செயல்படாமல் போனது.
அதற்கு முன்பு தான் எதற்கெல்லாம் பெயர் வைத்தானோ அதுதான் அதனுடைய பெயர். இப்படி ஆண்டவர் முழு அதிகாரத்தையும் அதன் இடத்திலே கொடுத்திருந்தார். ஆனால் அவன் இழந்த போது அதை திரும்ப அந்த அதிகாரத்தை, ஆளுகை அவனுக்கு பெற்றுக் கொடுக்கும்படி அவர் பிசாசுடைய தலையை எவ்விதத்திலும் நசுக்க வேண்டியதாக இருந்தது. அவனிடத்தில் இருந்த அதிகாரங்களையும் துரைத்தனங்களையும் உரிந்து கொள்ள வேண்டியிருந்தது. ஆகவே கல்வாரி சிலுவையிலே இயேசு கிறிஸ்து நமக்காக சிலுவையிலே மரித்து அதிகாரத்தையும் துரைத்தனத்தையும் உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாகி கல்வாரி சிலுவையிலே அவைகள் மேல வெற்றி சிறந்தார். இயேசு கிறிஸ்து நமக்காக நமக்கு அந்த ஆளுகை தரும்படியாய் தம் ஜீவனையே நமக்காக கொடுத்தார். ஆகவே தான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவி எனக்கு ஆதாயம் என்று சொல்லி. இந்த நாளிலும் கூட இழந்து போன நம்முடைய ஒரு ஜீவ வாழ்க்கை, அதிகாரமுள்ள வாழ்க்கையை மறுபடியும் பெற்றுக் கொடுத்து நம்மை ஆசீர்வதிக்கவே அவர் இந்த உலகத்துக்குள் மனிதனாக அவதரித்தார். இழந்து போனதை தேட ரட்சிக்கவே வந்த மனுஷகுமார் நம்முடைய வாழ்க்கையில இழந்த ரட்சிப்பை திரும்ப தருகிறவர், வாழ்க்கையில் இழந்து போன எல்லா விதமான அதிகாரங்களையும் திரும்ப அளித்து நம்மை ஆசீர்வதிக்கிறவர்.